தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என் அன்பு ஆன்மாக்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ நோய்களுக்கு மருந்து கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் உலகம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை மருந்தே இல்லாத ஒரு கொடிய நோய் இருக்கிறது என்றால் அதுதான் பொறாமை. அடுத்தவன் நன்றாக இருக்கிறானே, அவன் முகம் சிரிக்கிறதே, அவன் குடும்பம் தழைக்கிறதே என்று நினைத்து தனக்குத்தானே வயிற்றெரிச்சல் பட்டுக்கொள்ளும் குணம். உங்களைச் சுற்றி இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களா? உங்கள் முன்னால் இனிமையாக பேசிச் சிரிப்பார்கள், ஆனால் நீங்கள் திரும்பியதும் முதுகில் குத்துவார்கள். உங்கள் வளர்ச்சியை தடுக்க நினைப்பார்கள். அவர்களை நினைத்து நீங்கள் பயப்படுகிறீர்களா? ஐயோ, இவன் கண்பட்டு என் வாழ்க்கை நாசமாகி விடுமோ, இவனது சூழ்ச்சியால் நான் வீழ்ந்து விடுவேனோ என்று கலங்குகிறீர்களா? பயப்படாதீர்கள். சிவபெருமானின் கணக்கு மிகவும் துல்லியமானது. பொறாமைப்படுபவன் தனக்கான குழியை தானே வெட்டி கொள்கிறான் என்பது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தண்டனை கொடுக்க நீங்கள் கையை ஓங்க வேண்டாம். சிவனின் காலச்சக்கரம் சுழலும் போது அவன் எங்கே போய் விழுவான் என்று அவனுக்கே தெரியாது. இதை நிரூபிக்கும் வகையில் ஒரு சிலிர்ப்பூட்டும் சம்பவத்தை பார்ப்போம். வைகை நதிக்கரையில் பசுமை தவழும் வயல்வெளிகளுக்கு நடுவே ஒரு அழகிய சிற்றூர் இருந்தது. அந்த ஊரில் சுந்தரம் என்றொரு துணி வியாபாரி வாழ்ந்து வந்தார். சுந்தரம் என்ற பெயருக்கு ஏற்றாற் போலவே அவர் மனதும் மிகவும் அழகானது. காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீறு பூசிக்கொண்டு ஊர் எல்லையில் இருக்கும் சொக்கநாதர் ஆலயம் சென்று வணங்கிவிட்டுத்தான் தன் கடையை திறப்பார். அவர் கடையில் விற்கப்படும் துணிகள் ஒவ்வொன்றும் தரம் வாய்ந்தவை. ஊர் முழம் துணி கேட்டால் அரை அங்குலம் கூட குறையாமல் அளந்து கொடுப்பார். லாபம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் வாடிக்கையாளர்கள் முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சி குறையக்கூடாது என்று நினைப்பவர் அவர். ஏழை எளிய மக்கள் யாராவது வந்து, பணம் இல்லை ஐயா, என் மகளுக்கு திருமணம், ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டால் லாபத்தை பார்க்காமல் துணிகளை அள்ளித்தரும் வள்ளல் குணம் கொண்டவர். இதனால் அந்த ஊர் மட்டுமின்றி சுற்று வட்டாரத்து ஊர்களிலும் சுந்தரம் துணிக்கடை என்றால் அதற்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. மக்கள் அவரை வெறும் வியாபாரியாக பார்க்காமல் தங்கள் வீட்டு உறவினராக பார்த்தார்கள். அதே ஊரில் சுந்தரத்தின் கடைக்கு எதிர்வரிசையில் நாகப்பன் என்றொருவன் துணிக்கடை வைத்திருந்தான். பெயருக்கு ஏற்றார் போலவே அவனது குணமும் பாம்பு போன்றது. அவன் சுந்தரத்தின் பால்ய கால நண்பன். இருவரும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள், ஒரே தெருவில் வளர்ந்தவர்கள். ஆனால் வளர வளர நாகப்பனின் மனதில் ஒரு முள் செடியும் வளர்ந்தது. சுந்தரம் எதை தொட்டாலும் துலங்கியது, நாகப்பன் எதை தொட்டாலும் சறுக்கியது. இது இயல்பான ஒன்றுதான். அவரவர் உழைப்பிற்கு ஏற்ற உயர்வு கிடைக்கும். ஆனால் நாகப்பன் அதை அப்படி பார்க்கவில்லை. இவன் மட்டும் எப்படி இவ்வளவு சம்பாதிக்கிறான்? இவன் கடையில் மட்டும் ஏன் எப்போதும் கூட்டம் நிரம்பி வழிகிறது? என் கடைக்கு காக்கை கூட வரமாட்டேங்கிறதே என்று தினமும் சுந்தரத்தை பார்த்து பொறாமை தீயில் வெந்து கொண்டிருந்தான். சுந்தரம் ஒரு புதிய வண்டி வாங்கினால் நாகப்பனுக்கு அன்று இரவு தூக்கம் வராது. சுந்தரம் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் நாகப்பனுக்கு வயிறு எரியும். சுந்தரம் கோயிலுக்கு சென்று தானம் செய்தால் இவன் பெரிய இவன் என்று காட்டிக்கொள்ள நாடகம் போடுகிறான் என்று ஊர் மக்களிடம் புறம் பேசுவான். இந்த தீய குணம் அவனை ஒரு மனிதனாக இல்லாமல் பொறாமை பிடித்த ஒரு மிருகமாக மாற்றியது. நாட்கள் செல்ல செல்ல நாகப்பனின் வியாபாரம் மிகவும் மந்தமானது. அவன் வாடிக்கையாளர்களிடம் எரிந்து விழுவதும் தரமற்ற துணிகளை அதிக விலைக்கு விற்பதும் தான் அதற்கு காரணம். ஆனால் நாகப்பன் தன் தவறை உணராமல் சுந்தரத்தின் மீது இன்னும் வன்மத்தை வளர்த்து கொண்டான். சுந்தரத்தை ஒழித்து கட்டினால்தான் நான் நிம்மதியாக இருப்பேன். அவன் மானத்தை வாங்க வேண்டும். அவனை நடு தெருவில் நிறுத்த வேண்டும். அப்போதுதான் என் கடைக்கு மக்கள் வருவார்கள் என்று நாகப்பன் ஒரு கொடிய முடிவை எடுத்தான். ஆனால் அதை அவன் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. சுந்தரத்திடம் சிரித்து பேசிக்கொண்டே கூடவே இருந்து குழி பறிக்க தொடங்கினான். சுந்தரம் மிகவும் வெள்ளந்தியான மனிதர். தன் நண்பன் ஒரு விஷப்பாம்பு என்பதை அறியாமல் அவனிடம் தன் தொழில் ரகசியங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வார். அந்த காலத்தில் அந்த பகுதியை ஆண்ட ஜமீன்தார் வீட்டு திருமணம் ஒன்று முடிவானது. அது சாதாரண திருமணம் அல்ல, ஜமீன்தாரின் ஒரே மகளுக்கு நடக்கும் திருமணம். 7 ஊர் வியக்கும் வண்ணம் அந்த திருமணம் பிரம்மாண்டமாக நடக்க ஏற்பாடுகள் நடந்தன. திருமணத்திற்கு தேவையான பட்டுப்புடவைகள், வேஷ்டிகள், அங்கவஸ்திரங்கள் மற்றும் உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டிய சீர்துணிகள் என அனைத்தையும் மொத்தமாக எடுக்கும் பொறுப்பு அந்த ஊரின் தலை சிறந்த வியாபாரிக்கு தான் கொடுக்கப்படும். அது ஒரு பெரிய கௌரவம். அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களின் பரம்பரைக்கே அது ஒரு பெரிய விளம்பரம். ஜமீன்தாரும் சுந்தரத்தின் நேர்மையை பற்றி கேள்விப்பட்டு அவரிடமே அந்த பொறுப்பை ஒப்படைக்க முடிவு செய்திருந்தார். சுந்தரம் ஒரு சிவபக்தன். அவன் கொடுத்தால் தரம் இருக்கும் என்று ஜமீன்தார் தன் திவான் மூலமாக செய்தி அனுப்பியிருந்தார். இந்த செய்தி நாகப்பனின் காதுகளுக்கு எட்டியது. அவ்வளவுதான். அவன் தலைக்கேறிய பொறாமை தீ இப்போது காட்டு தீயாக மாறியது.
இந்த வாய்ப்பு மட்டும் சுந்தரத்திற்கு கிடைத்துவிட்டால் அவனை யாராலும் அசைக்க முடியாது. அவன் பெரிய பணக்காரன் ஆகிவிடுவான். நான் வாழ்நாள் முழுவதும் அவன் கடை வாசலை பார்த்து கொண்டு எச்சில் முழுங்க வேண்டியதுதான். இதை இப்படியே விடக்கூடாது. இதை தடுத்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டான். அன்றிரவு நாகப்பன் உறங்கவில்லை. விடிய விடிய யோசித்து ஒரு சதித்திட்டம் தீட்டினான். மறுநாள் காலையில் ஜமீன்தாரின் அரண்மனையில் வேலை பார்க்கும் ஒரு முக்கியமான கணக்குப்பிள்ளையை ரகசியமாக சந்தித்தான். அந்த கணக்குப்பிள்ளை பணத்திற்கு ஆசைப்படுபவர் என்பதை நாகப்பன் முன்பே அறிந்திருந்தான். நாகப்பன் அந்த கணக்குப்பிள்ளையிடம் ஒரு பெரிய பணமுடிப்பை கொடுத்தான். ஐயா, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். ஜமீன்தார் ஐயாவிடம் சென்று சுந்தரத்தை பற்றி ஒரு பொய்யான தகவலை சொல்ல வேண்டும் என்றான். கணக்குப்பிள்ளை பணத்தை பார்த்ததும் கண்கள் விரிய, என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார். நாகப்பன் சொன்னான், சுந்தரம் கடையில் இப்போது எல்லாம் தரமில்லை என்று சொல்லுங்கள். அவன் பழைய துணிகளை புதுசு போல பளபளக்க வைத்து சாயம் பூசி விற்கிறான் என்று சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, அவன் கடையில் வாங்கிய துணிகள் சில நாட்களிலேயே கிழிந்து விடுகிறது என்றும் அவன் ஜமீன்தாரை ஏமாற்ற திட்டமிட்டுள்ளான் என்றும் சொல்லுங்கள். இதை நீங்கள் சாதுரியமாக சொன்னால் இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்கும். அப்படி எனக்கு கிடைத்தால் அதில் கிடைக்கும் லாபத்தில் உங்களுக்கு பாதியை கொடுக்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறினான். பேராசை பிடித்த அந்த கணக்குப்பிள்ளை இதற்கு ஒப்புக்கொண்டார். திட்டம் அரங்கேறியது. ஜமீன்தார் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் அந்த கணக்குப்பிள்ளை மெதுவாக தன் விஷத்தை கக்கினார். ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். நாம் சுந்தரம் கடையில் துணி எடுப்பதாக முடிவு செய்திருக்கிறோம். ஆனால் ஊர் நிலவரம் சரியில்லை. சுந்தரம் முன்பு போல இல்லை என்று பேசிக் கொள்கிறார்கள். சமீபத்தில் அவர் கடையில் துணி எடுத்த பலர் அது தரமில்லை என்று புலம்புகிறார்கள். ஜமீன்தார் வீட்டு விசேஷம் என்றால் தரம் மிக முக்கியம். நாம் ஏமாந்துவிடக் கூடாதே என்று கவலைப்படுகிறேன் என்று பவ்யமாக சொன்னார். ஜமீன்தார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். அப்படியா? சுந்தரம் நல்லவன் என்று நினைத்தேனே என்று கேட்டார். பணம் யாரைத்தான் சும்மா விட்டதையா? பேராசை யாரையும் மாற்றும். அதற்கு பதிலாக அந்த நாகப்பன் கடையை பற்றி விசாரித்தேன். அவன் இப்போது மிகவும் தரமான துணிகளை விற்பதாக சொல்கிறார்கள். அதுவும் குறைந்த விலையில் தருகிறானாம் என்று கணக்குப்பிள்ளை நஞ்சை கலந்தார். ஜமீன்தார் சற்றே யோசித்தார். மகள் திருமணத்தில் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்ற பயத்தில், சரி, சுந்தரத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். அந்த பொறுப்பை நாகப்பனிடமே ஒப்படைத்து விடுவோம் என்று உத்தரவிட்டார். கடைசி நேரத்தில் ஜமீன்தார் வீட்டிலிருந்து சுந்தரத்திற்கு ஒரு ஓலை வந்தது. அதில் தவிர்க்க முடியாத காரணங்களால் துணி எடுக்கும் பொறுப்பு வேறு ஒருவருக்கு மாற்றப்படுகிறது என்று மட்டும் இருந்தது. சுந்தரத்திற்கு தலை சுற்றியது. என்ன நடந்தது என்று அவருக்கு புரியவில்லை. அவர் நேராக ஜமீன்தார் அரண்மனைக்கு சென்றார். ஆனால் காவலாளிகள் அவரை உள்ளே விடவில்லை. ஐயா, உங்களை பார்க்க விரும்பவில்லை. நீங்கள் தரமற்ற பொருட்களை விற்பதாக புகார் வந்துள்ளது. இனிமேல் இந்த பக்கம் வராதீர்கள் என்று விரட்டிவிட்டார்கள். இந்த செய்தி காட்டுத்தீ போல ஊர் முழுவதும் பரவியது. பார்த்தாயா சுந்தரத்தை? நல்லவன் போல வேஷம் போட்டிருக்கிறான். ஜமீன்தாரையே ஏமாற்ற பார்த்திருக்கிறான் என்று ஊர் மக்கள் பேசத் தொடங்கினார்கள். நேற்று வரை அவரை தெய்வமாக பார்த்தவர்கள் இன்று சந்தேக கண் கொண்டு பார்த்தார்கள். சுந்தரம் கூனி குறுகி போனார். தன்மானம் பெரிதென வாழ்ந்த மனிதர் அவர். இப்படி ஒரு பழி தன்மேல் விழுந்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் தன் நண்பன் நாகப்பனிடம் சென்று அழுதார். நண்பா, நான் எந்த தவறும் செய்யவில்லையே. நான் என் தொழிலை தெய்வமாக நினைப்பவனாயிற்றே. ஏன் எனக்கு இந்த பழி? ஜமீன்தாரிடம் யார் என்னை பற்றி தவறாக சொன்னது என்று கதறினார். நாகப்பன் மனதிற்குள் குரூரமாக சிரித்துக் கொண்டே முகத்தில் சோகத்தை வைத்துக் கொண்டு, கவலைப்படாதே நண்பா, உலகம் அப்படித்தான். நல்லவர்களுக்குத்தான் சோதனை வரும். நீ பேசாமல் கொஞ்ச நாள் கடையை மூடிவிட்டு அமைதியாக இரு. எல்லாம் சரியாகிவிடும் என்று போலியாக ஆறுதல் கூறினான். உள்ளுக்குள் ஒழிந்தான் எதிரி. இனி இந்த ஊரில் நான் தான் ராஜா என்று கொண்டாடினான். தன் மானம் போனதை நினைத்து சுந்தரம் சாப்பிடவில்லை, தூங்கவில்லை. வீட்டை விட்டு வெளியே வர கூச்சப்பட்டார். அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அந்த ஊர் எல்லையில் வீற்றிருக்கும் சொக்கநாதர் ஆலயம்தான். ஒரு பிரதோஷ நாளில் மாலை நேரத்தில் சுந்தரம் கோயிலுக்கு சென்றார். வழக்கமாக வரும் கூட்டம் அன்று இல்லை. அவர் தனிமையில் நந்தி பகவான் முன் நின்றார். அவர் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. சிவனே, என் அப்பனே, தென்னாடுடையவனே, இந்த உலகத்தை ஏமாற்றலாம். ஆனால் உன் நெற்றிக் கண்ணை யாராலும் ஏமாற்ற முடியாது. நான் தவறு செய்திருந்தால் எனக்கு தகுந்த தண்டனையை கொடு. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் நிரபராதி என்றால் என் மீது சுமத்தப்பட்ட இந்த வீண்பழிக்கு நீயே நீதிபதி. எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீயே பதில் சொல்.
நான் யாரையும் பழிவாங்க மாட்டேன். நான் யாரையும் சபிக்க மாட்டேன். அந்த பொறுப்பை உன் காலடியில் வைத்துவிட்டு செல்கிறேன். இனி என் மானம், என் வாழ்வு எல்லாம் உன் கையில் என்று அழுது கொண்டு ஒரு வில்வ இலையை சிவனின் பாதத்தில் வைத்துவிட்டு அமைதியாக வீடு திரும்பினார். ஆன்மீகத்தில் ஒரு மிக முக்கிய விதி இருக்கிறது. பாதிக்கப்பட்டவன் எப்போது முழுமையாக அமைதியாகி இறைவனிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறானோ அப்போது இறைவனின் கர்ம சக்கரம் சுழலத் தொடங்கும். அதுவரை பொறுமையாக இருந்த சிவன் ருத்ரனாக மாறினார். உண்மை உறங்கலாம், ஆனால் சாகாது. அதிலும் ஒரு சிவபக்தனின் கண்ணீர் வீண் போகாது. ஜமீன்தார் வீட்டு திருமண நாள் நெருங்கியது. நாதப்பன் தனக்கு கிடைத்த அந்த பெரிய வாய்ப்பை வைத்து நிறைய லாபம் சம்பாதிக்க நினைத்தான். அவனது பொறாமை இப்போது பேராசையாக மாறியிருந்தது. ஜமீன்தார் என்ன ஒவ்வொரு துணியையாகவா எடுத்து சோதித்து பார்க்க போகிறார்? அவருக்கு தேவை பளபளப்பு. நான் மலிவான துணிகளை வாங்கி அதற்கு தரமான சாயம் போட்டு மெருகேற்றி கொடுத்து விடுகிறேன். இதன் மூலம் எனக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். சுந்தரத்தை விட பெரிய பணக்காரன் ஆகிவிடுவேன் என்று கணக்கு போட்டான். அவன் வெளியூரிலிருந்து மிகவும் தரம் குறைந்த கலப்படமான பட்டு துணிகள் மற்றும் வேஷ்டிகளை வரவழைத்தான். அதற்கு பளபளப்பான ரசாயன சாயங்களை பூசி பார்ப்பதற்கு அசல் காஞ்சிபுரம் பட்டு போலவே மாற்றினான். முகூர்த்த நாள் வந்தது. ஊரே திரண்டிருந்தது. ஜமீன்தார் மாளிகையே விழாக்கோலம் பூண்டிருந்தது. நாதஸ்வரம் முழங்க, மந்திரங்கள் ஒலிக்க திருமணம் கோலாகலமாக தொடங்கியது. நாதப்பன் பந்தியில் அமர்ந்து தான் கொடுத்த துணிகளை அனைவரும் அணிந்திருப்பதை பெருமையோடு பார்த்து கொண்டிருந்தான். ஜமீன்தார் நாகப்பன் கொடுத்த அந்த பட்டு வேஷ்டியையும் அங்கவஸ்திரத்தையும் அணிந்து கொண்டு மணமேடைக்கு வந்தார். பார்ப்பதற்கு ராஜ கம்பீரத்துடன் இருந்தார். நாகப்பன் மனதிற்குள் இன்றுடன் என் ஜாதகமே மாறப்போகிறது என்று நினைத்தான். ஆனால் விதி அங்கே வேறு கணக்கு போட்டிருந்தது. மணமேடையில் ஹோமகுண்டம் வளர்க்கப்பட்டிருந்தது. ஐயர் மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஹோமத்தில் நெய்யை ஊற்றினார். அக்னி பகவான் கொழுந்துவிட்டு எரிந்தார். அப்போது சம்பிரதாயத்திற்காக தீபாராதனை தட்டை கொண்டு வந்து ஜமீன்தாருக்கு காட்டினார்கள். ஜமீன்தார் தொழுதுவிட்டு தட்டில் இருந்த விபூதியை எடுக்க கையை நீட்டினார். அப்போது தற்செயலாக யாரும் எதிர்பாராத விதமாக அந்த தட்டில் இருந்த கற்பூரத்தின் ஒரு மிகச்சிறிய தீப்பொறி காற்றில் பறந்து ஜமீன்தாரின் வேஷ்டியில் பட்டது. சாதாரணமாக அது சுத்தமான பட்டு துணியாகவோ அல்லது பருத்தி துணியாகவோ இருந்திருந்தால் அந்த தீப்பொறி பட்டதும் அணைந்திருக்கும் அல்லது ஒரு சிறிய ஓட்டை விழுந்திருக்கும். ஆனால் நாகப்பன் கொடுத்தது மலிவான ரசாயனம் கலந்த கலப்படமான துணி. அதில் பூசப்பட்டிருந்த அந்த பளபளப்பான சாயம் பெட்ரோல் போல வேலை செய்தது. அந்த சிறு தீப்பொறிப்பட்ட உடனேயே பக்கென்று வேஷ்டி பற்றி கொண்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தீ மளமளவென்று பரவியது. ஜமீன்தார் அலறினார். அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். நல்ல வேளையாக அருகில் இருந்தவர்கள் சமயோசிதமாக செயல்பட்டு ஜமீன்தார் மீது இருந்த அங்கவஸ்திரத்தை பீத்து எறிந்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தார்கள். ஜமீன்தார் உயிர் தப்பினார். அவருக்கு சிறிய காயங்கள் மட்டுமே ஏற்பட்டன. ஆனால் அந்த மங்களகரமான திருமண சபை ஒரே நொடியில் அமளிதுமளியானது. ஜமீன்தாருக்கு அவமானம், வலி, கோபம் எல்லாம் சேர்ந்து தலைக்கேறியது. அவர் நடுங்கிக் கொண்டே எழுந்தார். என்ன அநியாயம் இது! ஒரு சிறிய தீப்பொறிக்கே இப்படி பற்றிக் கொள்கிறதே. இது சுத்தமான பட்டு இல்லையா? நான் பல வருடங்களாக பட்டு உடுத்தி வருகிறேன். இப்படி ஒரு விபத்தை நான் கண்டதே இல்லையே என்று கத்தினார். உடனே அங்கிருந்த துணி நிபுணர்கள் மற்றும் பெரியவர்கள் அந்த எரிந்து போன துணியின் மிச்சத்தை சோதித்து பார்த்தார்கள். அதை முகர்ந்து பார்த்த உடனேயே அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஐயா, இது சுத்தமான பட்டு இல்லை. இது மிகவும் மலிவான தரமற்ற நூலில் செய்யப்பட்ட போலியான துணி. இதில் பளபளப்புக்காக ஆபத்தான ரசாயன சாயம் பூசப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தீப்பட்டதும் இப்படி வெடிமருந்து போல பற்றி இருக்கிறது. இது உயிர்க்கே ஆபத்தானது என்று கூறினார்கள். உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. ஜமீன்தாரின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. எங்கே அந்த நாகப்பன்? அவனை உடனே இழுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். நாகப்பன் கூட்டத்தோடு கூட்டமாக நழுவ பார்த்தான். ஆனால் ஜமீன்தாரின் ஆட்கள் அவனை பிடித்து இழுத்து வந்து சபையின் நடுவே நிறுத்தினார்கள். ஊர் மக்கள் முன்னிலையில் விசாரணை நடந்தது. ஜமீன்தார் கேட்டார், நம்பிக்கையோடு பொறுப்பை கொடுத்தால் என் உயிருக்கே உலை வைக்க பார்த்தாயா? இதுதான் நீ கொடுக்கும் தரமா என்று கர்ஜித்தார். நாகப்பன் பதில் சொல்ல முடியாமல் நடுங்கினான். ஜமீன்தார் உடனே நாகப்பனின் கிடங்கை சோதித்து பார்க்க உத்தரவிட்டார். சோதனை செய்ததில் அங்கே இருந்த அத்தனை துணிகளும் போலியானவை என்பதும் வெளியூரிலிருந்து கடத்தி வரப்பட்டவை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, விசாரணையில் அந்த கணக்கப்பிள்ளையும் பயத்தில் உண்மையை ஒப்புக்கொண்டார். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். நாகப்பன் தான் பணம் கொடுத்து சுந்தரத்தை பற்றி பொய் சொல்ல சொன்னான் என்று வாக்குமூலம் கொடுத்தார்.
அன்று வரை சுந்தரத்தின் மீது இருந்த பழி ஒரே நொடியில் துடை தெரியப்பட்டது. ஜமீன்தார் நாகப்பனை பார்த்து, சுந்தரம் ஒரு உத்தமர். அவர் மீது வீண்பழி சுமத்தி என் மகளின் திருமணத்தையே நிறுத்த பார்த்தாயே பாவி. உன்னை போன்றவர்கள் இந்த ஊரில் இருக்கவே தகுதி இல்லாதவர்கள் என்று கூறினார். நாகப்பனின் கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. ஜமீன்தாரை ஏமாற்றிய குற்றத்திற்காக அவனது அத்தனை சொத்துக்களையும் ஜமீன்தார் பறிமுதல் செய்தார். ஊர் மக்கள் நாகப்பனை பார்த்து, இவன் ஒரு மனிதனா? நண்பனுக்கே துரோகம் செய்த துரோகி என்று காரி உமிழ்ந்தார்கள். நேற்று வரை சுந்தரம் தலைகுனிந்து நின்ற அதே தெருவில் இன்று நாகப்பன் தலைகுனிந்து அவமானத்தோடு நின்றான். அவனை ஊரை விட்டே ஒதுக்கி வைத்தார்கள். ஜமீன்தார் நேராக சுந்தரத்தின் வீட்டிற்கு சென்றார். சுந்தரத்தின் கையை பிடித்துக்கொண்டு, என்னை மன்னித்து விடுங்கள் சுந்தரம். நான் ஒரு துஷ்டனின் பேச்சை கேட்டு ஒரு நல்லவனை சந்தேகப்பட்டு விட்டேன். சிவபெருமான் இன்று என் கண்ணை திறந்து விட்டார். இனி என் குடும்பத்தின் அத்தனை தேவைகளையும் நீங்கள்தான் கவனிக்க வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டார். சுந்தரம் அழுது கொண்டே, ஐயா, இது என் வெற்றி அல்ல, இது அந்த சொக்கநாதரின் நீதி. தர்மம் தலைகாக்கும் என்று எனக்கு தெரியும் என்றார். சுந்தரம் மீண்டும் தன் கடையை திறந்தார். முன்னை விட வியாபாரம் மும்மடங்கு பெருகியது. அவர் இழந்த மானம், மரியாதை அனைத்தும் வட்டியும் முதலுமாக திரும்ப கிடைத்தது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கதை நமக்கு சொல்லும் ஆழமான பாடம் என்ன? உங்களை பார்த்து யாராவது பொறாமைப்பட்டால் நீங்கள் கோபப்படாதீர்கள். அவர்களை நினைத்து பரிதாபப்படுங்கள். ஏனென்றால் அவர்கள் கையில் எரியும் நெருப்பை வைத்திருக்கிறார்கள். அது உங்களை சுடுவதற்கு முன்னால் அவர்களைத்தான் சாம்பலாக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உங்கள் கடமையை நேர்மையாக செய்யுங்கள். உங்களுக்கு துரோகம் செய்பவர்களை, உங்களை பற்றி அவதூறு பேசுபவர்களை அந்த தென்னாடுடைய சிவனின் பொறுப்பில் விட்டுவிடுங்கள். சிவனின் தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா? நாகப்பனுக்கு நடந்தது போல அது சத்தம் போடாது, இரத்தம் வராது. ஆனால் அந்த தண்டனையை யாராலும் தாங்க முடியாது. அது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வந்து தாக்கும். அவர்கள் செய்த வினையே அவர்களை திருப்பி தாக்கும். இதைத்தான் கர்ம வினை என்கிறோம். நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கும் வரை உங்களை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. இன்றையிலிருந்து உங்கள் எதிரிகளை நினைத்து பயப்படுவதை நிறுத்துங்கள். உங்களுக்கு போட்டியாக சதி செய்பவர்களை கண்டு கலங்காதீர்கள். அந்த சிவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நீதி வழங்குவார். உங்களை காக்க ஒரு மிகப்பெரிய சக்தி நிழல் போல தொடர்கிறது என்பதை நம்புங்கள். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும். இதே போன்ற அரிய சிவபெருமானின் கதைகளையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக ரகசியங்களையும் தொடர்ந்து கேட்க மறக்காமல் நமது அலைவரிசையுடன் சேனல் இணைந்திருங்கள். நீங்கள் அந்த சிவபெருமானின் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தால் கீழே உள்ள கருத்து பெட்டியில் கமெண்ட் பாக்ஸ் ஓம் நம சிவாய என்று பதிவிடுங்கள். உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் தீரட்டும். எல்லாம் சிவமயம். தென்னாடுடைய சிவனை போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.